மனிதன் எந்த கோடு தாண்டினா கர்மாவில் விழுவாங்க. நம்முடைய ஆன்மாவை நாமளே உயர்த்து கொள்ள கர்மா எந்த நிலையில எப்படி பண்ணணும், எந்த ஸ்டேட்ல யாரை எதை பண்ணணுமோ அத உண்மையான ஆன்ம கல்வி நம்மளுக்கு என்ன கொடுக்குது. பகவத்கீதையில சில ஸ்லோகங்கள் முக்கியமானது, அது தெரிந்து கொள்ள போறோம். கலியுகம் வரது அப்படின்னு சொல்லிட்டு துவாபர யுகத்திலவே கிருஷ்ணர் புரிஞ்சுக்கினாரு. வர யுகத்துல எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், மாயை இருக்கும், இருட்டு இருக்கும், மனிதன் தாங்கிறது கஷ்டம், கர்மாவில் விழுவாங்க, நிறைய டியூயலிட்டி தட் இஸ் இருமயத்துவம் இருக்கும், இது தாங்கிறது கஷ்டம். அதனால அர்ஜுனருக்கு சொல்ற மாதிரி சொல்லி உலக மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனால கீதா அப்படின்னா கோடு. மனிதன் எந்த கோடு தாண்டினா கர்மாவில் விழுவாங்க, கோடு தாண்டாமே இருந்தா எப்படி ஹாப்பியா வாழுவாங்க, சிம்பிளா ஈஸியா கொடுத்திருக்காரு. பயிற்சி பண்ண அது ரொம்ப ஈஸி ஆயிடும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா தியானத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் விரஜா அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சஹா. அதாவது உனக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, ஆனாலும் பரித்யஜா நீ தள்ளி வச்சிரு. மாமேகம் சரணம் விரஜா, அதாவது நம்முடைய ஆன்மாவுடன் நாம் ஏகமாயி இருக்கணும், அதாவது இணைந்து இருக்கணும், அப்படின்னா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அஹந்த்வா சர்வ பாபேபியோ, எப்போ தியானம் செய்கிறோமோ ஆன்மாவுடன் இணைந்து இருக்கிறோமோ, அஹந்த்வா நம்மளுடைய பூர்ணான்மா நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யறதுக்கு இறங்கி வருவாங்க. அவங்க தான் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவங்க இறங்கி வந்து நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் எரித்து வைத்து நமக்கு முக்திக்கும் மோட்சத்துக்கும் உண்டான வழி காட்டுவாங்க. தியானம் செய்யும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு பூர்ணான்மாவுடைய தொடர்பு கிடைக்குது. தட் இஸ் பேரண்ட் சோல். அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். அதுபோல் மாஸ்டராக ஆகிற வரைக்கும் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மாசுச்சஹா, உன் பற்றி நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, அனன்யா சிந்தையம் தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியகம். அனைத்து சிந்தனைகள் விட்டு விட்டு ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியகம். உன்னுடைய யோகத்தை பற்றி உன்னுடைய க்ஷேமத்தை பற்றி நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், நீ தியானம் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஒரு அற்புதமான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரேதாத்மா நாத்மானாம் ஆத்மானாம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ விபுராத்மனா. அதாவது நம்முடைய ஆன்மாவை நாமளே உயர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆன்மாவை நாமளே இறக்கிக்க கூடாது. எப்பொழுது கரெக்டா இருக்கிறோமோ,
நம்முடைய ஆன்மா நம்மளுக்கு விருந்தாளியாய் இருக்குது. எப்பொழுது சரியா இல்லையோ நம்முடைய ஆன்மா நம்மளுக்கு எதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும், எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் வாயிலாக சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கர்மா பற்றி சொல்லியிருக்காரு. செயல் கர்மா எந்த நிலையில் எப்படி பண்ணணும், நம்மளுக்கு எதுக்கு அதிகாரம் இருக்குது, அதாவது அதனுடைய ரிசல்ட் பற்றி தேவையில்லை, ஒர்க்கு பற்றி மட்டும்தான் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா மா கர்மா பலஹே துர்பூஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி, அதாவது செயல் செய்வதற்கே உனக்கு அதிகாரம் உள்ளது, அதனுடைய பலனின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த பலனின் மேல அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் கணக்கு யூனிவர்ஸ்க்கு மட்டுமே இருக்குது, நமக்கு அந்த கணக்கு தெரியாது. அதனால நம்மளுடைய செயல் மட்டுமே நம்ம செய்யணும், அதனுடைய பலன் யூனிவர்ஸ் கொடுக்கும். அதனால அதை பற்றி நீ யோசிக்காத, நீ யோசிச்சிட்டா நீ அதோட பந்தத்தில் அட்டாச்மெண்ட்ல விழுவே. சங்கஸ்துவ என்ன சொல்றாரு, மாத்தே சங்கோஸ்துவ கர்மணி, அந்த கர்மாவோட உனக்கு அட்டாச்மெண்ட் வருது. செய், கர்ம செய், என்ஜாய் பண்ணு, ஹாப்பியா போயிட்டே இரு, அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த அற்புதமானது ஸ்லோகம், யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் த்யக்வா தனுஞ்சயஹ சித்த சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. தட் இஸ் கர்மா எந்த நிலையிலோ செய்யணும் அப்படின்னா யோக நிலையில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல, ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல கர்மங்கள் செய்யணும். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனுஞ்சயா சித்த சித்தியோ அப்படின்னாக்கா அது சக்சஸ் ஆனாலும் ஆகலைன்னாலும் கொஞ்சம் ஆனாலும், தட் இஸ் கொஞ்சம் % சக்சஸ் ஆனாலும் கூட நீ ஆக்செப்ட் பண்ணு, ஏற்றிக்கொள், எதை இருந்தாலும் ரெடியாயிரு. அதனால அதை பத்தி நீ யோசிக்காத, அந்த பேலன்ஸ் ஸ்டேட்ல கர்மா செய் அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா யாரு அதிகமானவர், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும் நமக்குள்ள. ஒரு ருஷி, மகர்ஷி, ராஜர்ஷி, தேவர்ஷி, பிரம்மர்ஷி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் ஸ்டேட்ஸ். ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு அவர்ல யாரு கிரேட், கிரேட்னா அர்த்தம் உயர்ந்த நிலையில இருக்கிறவர், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோபி மதோதிகா கர்மிபியஸ்டாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. தட் இஸ் தவம் செய்கிறவர்கள் விட, ஞானியா இருக்கிறவர் விட, கர்மிபியஸ்டாதிகோ தட் இஸ் கர்மயோகத்துல இருக்கிறவர் விட யோகி சிறந்தவர் அப்படின்னு சொல்றாரு. யோகின்னா ஒரு சமநிலையில் கர்மங்கள் செய்தவர், ரிசல்ட் எதை வந்தாலும் ஏற்றிக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறவர், அவ்வளவுதான் யோகின்னா. சிம்பிள் தான். அந்த சிம்பிள் சாதிக்கிறதுக்கு தான் பயிற்சி நிறைய வேண்டும். அதனால யோகி ஆயிடு அப்படின்னு சொல்லி அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காரு. இத சொன்ன உடனே அர்ஜுனரும் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, தியானம் என்றாலே ஈஸி இல்லை, கஷ்டம், மனதை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனரும் சொல்றாரு. இங்கே அர்ஜுனர் கஷ்டம், மனதை பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே
கிருஷ்ணர் சொல்றாரு, அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகஞ்சலம் அபியாசேனது கௌந்தேய வைராக்கியேன சக்ருஹேதே. நீ சொன்னது கரெக்டு, ஈஸி கிடையாது மனதை பிடிக்கிறது. அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகஞ்சலம், மனதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அபியாசேனது கௌந்தேய வைராக்கியேன சக்ருஹேதே. அபியாசம்னா மூச்சு கவனிப்பது அபியாசம். வைராக்கியம்னா குடும்பத்தையோ வேலைகளோ தொழிலோ பொறுப்புகளை விடுறது வைராக்கியம் கிடையாது. உலகத்தில் இருந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு கை கால் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் வைராக்கியம். தட் இஸ் உலகத்துக்கு நம்மளுக்கு தொடர்பு புலங்கள் தான். அந்த புலங்களை கட்டி போடுறது தான் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் உட்கார்ந்துட்டு மூச்சு கவனிப்பது தான் அபியாசம். அவ்வளவுதான். தியானம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈஸியா சொல்லியிருக்காரு. அபியாசேனது கௌந்தேயா வைராக்கியேன சக்ருஹ்யதே. அப்போ சாதிக்க முடியும், மனதை கைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இங்கே அரிஷட் வர்க்கங்கள் பற்றி சில ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காரு. அது காம குரோத லோப மோக மத மச்சரங்கள். நம்மளுக்கு இது 6 தெரியும். ஆனா அதுக்கு ஒண்ணுக்கு இருக்கிற லிங்க் சொல்றாரு. எப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு எங்கேயோ போயிடுறோம், எப்படி காலி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காயத்தே ஜாயத்தே காம குரோதோ விஜாயத்தே. தட் இஸ் விஷயங்களோட போகும் பொழுது அதோட சங்கம் அட்டாச்மெண்ட் வருது. சங்கம் அப்படின்னா நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கணும், அட்டாச்மெண்ட். இப்போ எல்லாரும் கூடி இருக்கிறோம், சமூகம் சொல்றோம், அதுதான் சங்கம் சொல்றாரு. தட் இஸ் கூடி இருக்கிறது. நம்ம உலகத்தோட கூடி இருக்கும் பொழுது விஷயங்களோட அட்டாச் ஆயிடுறோம். அப்போ அந்த விஷயங்கள் உள்ள போய் உங்களுக்கு மனதில் பதிவாகி அங்கே காமம் கோரிக்கைகள் பிறந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு. கோரிக்கைகள் எங்கிலிருந்து வரும்? 90% உலகத்தில் இருந்து போன விஷயங்கள் இருந்து பிறந்து வருது அப்படின்னு சொல்றாரு. காமா குரோதோ விஜாயத்தே. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கோரிக்கை தீரலையோ என்ன வருது? கோபம் வருது. குரோதாத்பவதி சம்மோகா. குரோதம் ஜாஸ்தி ஆயிட்டு என்ன ஆயிடுது? சம்மோகம். அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துருவோம். சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. தட் இஸ் விழிப்பு போய்கிறது, ஸ்புருஹா கான்சியஸ் போய்கிறது. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. நம்மளை நாமே மறந்து போயிடுறோம். ஸ்மிருதி பிரம்சாத் புத்தினா சோத். இன்னைக்கு நம்மளை நாம மறந்து போனோமோ புத்தி நாசனமாயிடும். என்னைக்கு புத்தி நாசனமாயிடுச்சோ நம்ம நாசனமாயிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? காமம் கோரிக்கையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு குரோதம், சம்மோகம், ஸ்மிருதி விப்ரம் அப்படின்னு நம்மளை நாம மறந்து போயிடுறோம். எப்போ மறந்து போயிடுறோமோ புத்தி நாசனம். புத்தி நாசனம் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் மனிதன் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது கிளியரா நம்மளுக்கு 2 ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் நம்ம தியானத்துக்கு சம்பந்தப்பட்டது. தியானம் ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது. எஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக
ஞான அக்னி தக்த கர்மாணம் சமாஹு பண்டிதம் புதாக. அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானம் வரணும் அப்படின்னா நமக்கு எதை விடணும் அப்படின்னு கிளியரா கொடுத்திருக்காரு. தியானம் பண்ணா ஞானம் வருது, ஆனா நடுவுல காம சங்கல்ப வர்ஜிதாக, கோரிக்கைகளும் சங்கல்பங்களும் விட்டால் மட்டுமே ஞானம் என்றது பொருந்தி வரும், ஞான அக்னி வரும். எனக்கு ஞான அக்னி பிறந்திருக்குதோ நமக்குள்ள நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் எரியப்படும். எஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக ஞான அக்னி தக்த கர்மாணம் சமாஹு பண்டிதம் புதாக. அப்பொழுது ஞானம் வர்றதுனால பண்டிதரா மாறிடுறோம். அதே வரைக்கும் நம்ம இந்த கர்ம சக்கரத்தில் விழுந்து நசுங்கி போயிட்டே இருப்போம். அதனால வந்த உடனே நம்ம சொல்லுவோம், தியானம் பண்ணுங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எதுக்கு சொல்லியிருக்காங்க, இது எதுக்கு சொல்லியிருக்காங்க, இது எதுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த சிலபஸ் என்ன, இந்த சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல யாரோ ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நாமல, நீதான் கடவுள், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், உன்னுடைய கோரிக்கைகள் தீரும், நீ சங்கல்பம் வச்சா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சக்தியை நாம் உணர்வதற்கு அப்படி சொல்லிட்டு தியானத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சிலபஸ். we can make our own reality. நம்மளுடைய வாஸ்தவத்துக்கு நாமளே காரணம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அடுத்த சிலபஸ் என்ன அப்படின்னாக்கா, காம சங்கல்ப வர்ஜிதாக. எதுக்கு கோரிக்கை தேவையில்லை, இருக்கிற வாழ்க்கை ஹாப்பியா வாழ்ந்துடு. மனதுடைய டெக்னாலஜி மாயா சிம்பிள், இல்லாதது கேட்கும், இருக்கிறது வேண்டாம்னு சொல்லிடும். அவ்வளவுதான். நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாது, இல்லாதது கேட்கும். அவ்வளவுதான், குழப்பம் ஸ்டார்ட். என்ன பண்ணுவோம், இது என்ஜாய் பண்ண மாட்டோம், அதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்போம். என்ஜாய்மெண்ட்டும் போயிடுச்சு, வர முடியாத கோரிக்கை பின்னாடி ஓடி காலி ஆயிடுறோம். சொன்னாரே, காமம் குரோதம் மோகம் புத்திநாசம் எல்லாம் காலி ஆயிடும். சிம்பிள். தியானம் பண்ண பண்ண ப்ரெசன்ட்ல இருக்கிறோம். ப்ரெசன்ட்ல இருக்கிற வாழ்க்கை எது இருக்குதோ செம என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்றவங்க அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்றோமே ஃபர்ஸ்ட், இங்கேயே இருந்து. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, காம சங்கல்ப வர்ஜிதாக. அப்போ ஞான அக்னி தக்த கர்மாணம், ஞானம் என்ற அக்னியில் நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் எரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. இங்க சிம்பிள் தான், மனதுடைய ஆட்டம், அவ்வளவுதான். அடுத்த மிடில் பாத் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் மனித வாழ்க்கையில அப்படின்னா, யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. யாருக்கு துக்கம் இருக்காது அப்படின்றதுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. யுக்தாஹாரமும் சரியான உணவு, தேவையான அளவுக்கு சாப்பிட்டா துக்கம் இருக்காது. ஜாஸ்தி சாப்பிட்டா அஜீர்ணம், கம்மி சாப்பிட்டா டயர்ட்னஸ். அப்போ எப்படி சாப்பிடணும், சரியான உணவு தேவையான அளவுக்கு சாப்பிட்டா யுக்தாஹாரமும். அடுத்தது யுக்த விஹாரம், ரைட் என்ஜாய்மெண்ட். தட் இஸ் ரைட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னாக்கா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல நம்ம என்ஜாய் பண்ணணும். யாரோ என்ஜாய் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் என்ஜாய் பண்ணல. எனக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணிச்சுன்னா என்ஜாய் பண்ணணும். இல்ல உலகத்துல நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு காட்டுறதுக்கோ சொல்றதுக்கோ என்ஜாய் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சுய மகிழ்ச்சிக்காக
நம்ம என்ஜாய் பண்ணணும். திஸ் இஸ் ரைட் என்ஜாய்மெண்ட். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. யுக்த சேஷ்டா அப்படின்னா சரியான செயல். ஒரு செயல் செஞ்சா நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ உபயோகமா இருக்கணும், தேவையற்றையா இருக்கக்கூடாது. யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, தட் இஸ் ரைட் ஸ்லீப்பிங். சரியா தூங்கணும், கம்மியா தூங்கக்கூடாது, அதிகமா தூங்கக்கூடாது. அதிகமா தூங்கினா நம்மளுக்கு சோம்பல் வரும், கம்மியா தூங்கினா டயர்ட்னஸ் இருக்கும். அதனால சரியான அளவுக்கு தூங்கணும். ஸ்வப்னா அப்படின்னா கனவு எதுல வரும்? தூக்கத்துல தான் வரும். அப்போ ஸ்வப்னா அப்படின்னா தூங்குறத பத்தி சொல்லியிருக்காரு. யுக்த ஸ்வப்னா. அடுத்தது அவபோதஸ்யா, தியானம் பண்ண பண்ண. அவபோதஸ்யன்னா உள்ள இருக்கிற ஆன்மா நம்மளுக்கு போதனை செய்யும். நீ என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், என்ன சாதிக்கணும், எதை செய்யணும், எல்லாமே அவபோதா இன்னர் சொல்லிட்டே இருக்கும். நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கும்னா கேட்கணும்னு அவசியம் இல்லை, தோணும், புரியும், அதை பண்ணிட்டே போனா போதும். அப்போ இங்க என்ன சொல்றாரு? யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்யா, தேவையான அளவுக்கு தியானம் பண்ணணும். ஓவரா பண்ணக்கூடாது, கம்மியா பண்ணக்கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு. தியானம் ஜாஸ்தியா பண்ண கிரேட் அப்படி இல்லை. சரியான தியானம் சரியான அளவுக்கு செஞ்சா போதும். அதுல இன்னும் குருஜி கிளாரிட்டியா கொடுத்தாரு. ஆன்மீகம், தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கச்சம், கிளியரா இதை பண்ணா போதும். அதனால எல்லாமே மிடில் பாத். அனைத்துக்கும் நம்ம சமயத்தை ஒதுக்கணும். ஆன்மீகம் தியானத்தை பேரை சொல்லி கூட எது மிஸ் பண்ணிக்க கூடாது. பௌதிக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை சரியா பேலன்ஸா வாழணும். யோகோ பவதி துக்கஹா, தட் இஸ் யோக நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு துக்கமே இருக்காது. கிளியரா சொல்லியிருக்காரு. அடுத்த எனக்கு 4 விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்னாசுரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 4 விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பக்தின்னா அர்த்தம், பக்தர்கள் அப்படின்னா 4 விதமான மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது யூஸ் பண்ணி இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி, கத்தரவர்கள். சாமி அதை கொடு, காப்பாத்து அப்படின்னு தானே கத்துறோம். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் கத்துறோம். தட் இஸ் தாங்க முடியாம நம்ம கத்தி கூப்பிடுவோம். இது ஆர்த்தி. அடுத்தது அர்த்தார்த்தி, காசு கொடு காசு கொடுன்னு கேட்போம் இல்லையா? நம்ம பிஸ்னஸ் இருக்கிற பிளேஸ்ல எல்லா இடத்துலையும் சாமி படம் வச்சுட்டு பூஜை பண்ணிதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் தொழில். தட் இஸ் காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க. இது 2வது பக்தர் அப்படின்னு சொன்னாரு. 3வது ஜிக்னாசி, அதாவது ஆன்மீகத்தை தேடி அந்த தேடுதல் இருக்கிறவர்கள் பற்றி சொல்லியிருக்காரு. 4வது ஞானி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னா ஞானிதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு கடவுள் பிடிக்குமா, பரமாத்மா பிடிக்குமா? கிடையாது. பரமாத்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நாம் இருக்கிறோமா இல்லையா? யாரு பிடிக்கும்? அவருக்கு ஞானம் இருக்கிறவங்களை மட்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னும் சில கிளாரிட்டி கொடுத்தாரு, எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு. யோ ந ஹுஷ்யதி ந வேஷ்டி ந காங்க்ஷதி ந சோச்சதி சுபாசுப பரித்யாகி
பக்திமா சமய பிரியாஹா, யாரு எனக்கு பிரியமானவர் அப்படின்னா நான் ஹிருஷ்யதி, எதை வந்தாலும் பொங்கி போகாம இருக்கிறவர். சந்தோஷம் வரும், கொஞ்ச நேரம் சந்தோஷப்படலாம், ஆனா மூழ்கி விடக்கூடாது. நான் ஹிருஷ்யதி நான் துவேஷ்டி, யாரையும் துவேஷிக்காதவன். இது நான் துவேஷ்டி. நான் காங்ஷதி, எதுவும் கோராமே இருக்கிறவர். இருக்கிற வாழ்க்கை அப்படியே ஹாப்பியே வாழ்றவர். இப்போ சொல்லிக்கிட்டோம், இல்லாதது கேட்க மாட்டாங்க, இருக்கிறது என்ஜாய் பண்ணாம விடமாட்டாங்க. அப்படி இருக்கிறவர் எனக்கு பிடிக்கும். நான் சோச்சதி, எதை வந்தாலும் துக்கத்தில் விழுவாம இருக்கிறவர், இவங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில குவாலிட்டி சொல்லியிருக்காரு. சுபாசுப பரித்தியாகி, சுபத்தையும் அசுபத்தையும் பரித்தியாகம் செய்பவர்கள் எனக்கு பிடிக்கும். தட் இஸ், இந்த உலகம் மாயாவில் இருக்கும், அவேர்னஸா இருப்போம், மௌனத்தில் இருப்போம், தியானத்தில் இருப்போம். ஆனா ஒரு சேலஞ்சு வரும், அப்போ எப்படி இருக்கணும்? அங்கே கூட சுபத்தையும் அசுபத்தையும் விட்டு விடணும். அப்போ அதிகமா பொங்கி போகக்கூடாது, துக்கத்தில் விழுவக்கூடாது, துவேஷத்தில் விழுவக்கூடாது, யாரையும் துவேஷிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடாது இல்லை, அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. அதுதான் சுபாசுப பரித்தியாகி, பாவத்தையும் புண்ணியத்தையும், இது சுபம் இது அசுபம், நல்லது கெட்டது அப்படின்னு இல்லாம அதை கூட விட்டு இருமையத்துவத்தில் இல்லாமலே இருக்கிறவங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஸ்ரேயான் ஸ்வதர்மே விகுணஹா பரதர்மோ அனுஷ்டிதா, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹா. நம்மளுடைய ஆன்ம தர்மம் இன்னைக்கு எது இருக்குதோ அதை பண்ணணுமே தவிர மற்றவங்களுடைய தர்மம் நான் செய்யணும்னு நினைக்க கூடாது. எந்த ஸ்டேட்ல யாரை எதை பண்ணணுமோ அதை பண்ணணும், அவ்வளவுதான். அது உன்னுடைய தர்மம், நீ மதிக்கணும். மற்றவங்களுடைய தர்மம் பெருசா கிரேட்டான்னு நினைக்க கூடாது. உன்னுடைய தர்மம் உனக்கு கிரேட், அதை நீ செய். பரதர்மம் உனக்கு சரியானது கிடையாது, பரதர்மம் பயாவகா, அது உனக்கு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த त्वद्विद्धि प्रतिपातेन प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्षन्ति ते ज्ञानं ज्ञानिनः तत्वदर्शिनः. தட் இஸ், ஒரு பரமகுரு மகாபுருஷ தரிசனம் சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் பூமி மேலே. அப்படி பத்ரிஜி மாதிரி மகாங்கள் பார்த்தா சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சுட்டு அவருக்கு கொஞ்சம் சேவை செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அகாமடேஷன், துணி, ஏதோ அவங்க உடம்புக்கு செய்ய வேண்டிய கொஞ்சம் சேவை செஞ்சுட்டு பரிப்பிரஸ்ன, தட் இஸ் ரைட் கொஸ்டின்ஸ், தேவையற்ற கொஸ்டின்ஸ், சரியற்ற கொஸ்டின்ஸ் குருவை கேட்கக்கூடாது. சரியான கேள்விகள், ஆன்மீக கேள்விகள் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு கேட்டு அப்போ கூட நம்மளுக்கு புரியலன்னா கேட்கணும். எதுவும் பண்ணாம கொஸ்டின்ஸ் போடக்கூடாது. அதுவும் அவங்கள டெஸ்ட் பண்றதுக்கு சுத்தமா கொஸ்டின்ஸ் போடக்கூடாது. பரிப்பிரஸ்னேனா சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்சினஹ. தத்துவதர்சனம் பெற்ற ஞானிகள் அந்த ஞானத்தை நம்மளுக்கு போதனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தா எவ்வளோ ஈஸியாக ஞானம் கிடைக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நம்மளுக்கு ஞானம் கிடைக்கல, ஈஸியாக தான் கிடைக்குது. ஆனால் பழைய காலத்தில் இவ்வளோ செஞ்சாதான் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஞானம் கொடுப்பாங்க. மிலாரேட்டா வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு
புரிஞ்சிடும் அந்த விஷயம். ஒரு குரு எவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ தாண்டின பிறகுதான் தியானம் ஞானத்தையே கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு பத்ரிஜி அவ்வளோ கருணை நம்ம மேல ஈஸியாக வாசல்ல கொண்டு வந்து கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா செல்போன்ல யூடியூபை கொண்டு வந்து கொடுத்தாரு. பத்ரிஜிக்கு கை தட்டுக்கலாம். கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, இவ்வளோ செஞ்சாதான் இவ்வளோண்டு ஞானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவும் செய்யாமலே இவ்வளோண்டு ஞானம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அடுத்தா உண்மையான ஆன்ம கல்வி நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா வினயம் ததாதி. உண்மையான ஆன்ம கல்வி ஞானம் நம்மளுக்கு பணிவு கொடுக்கும், அகங்காரத்தை கொடுக்காது. அதனால அகங்காரமா இருக்கிறோம்னா இன்னும் உண்மையான ஞானம் வரல. பணிவா இருக்கிறோமான்னா அப்போ நம்மளுக்கு உண்மையான ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். அது நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அடுத்த சில பேர் சொல்லுவாங்க, பாவம் பண்ணி இருக்கிறாங்க, பாவம் பண்ணிட்ட எனக்கு ஞானம் வருமா, தியானம் அமையுமா. நம்மளும் நினைப்போம், மற்றவங்களுக்கு பத்தி கூட ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்போம். ஆனா அது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபிச்சேதசி பாபேபிய சர்வேபிய பாபகிருத்தமஹ சர்வம் ஞான பிரவேனைவா ருஜினம் சந்தரிஷ்யசி. தட் இஸ், பாவங்களுக்கு பாவியா இருந்தா கூட ஒரு ஞான காத்தோட இந்த பாவக்கடலை உன்னால தாண்டி அடுத்த கரைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எது பண்ணி இருந்தா போதும். இது வரைக்கும் நீ எவ்வளோ தப்பு பண்ணி இருந்தா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இருந்தா பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு உட்கார்ந்தா ஞானம் வரும் பொழுது பாவக்கடலில் தாண்ட முடியும். அதனால யாரு பத்தி அபிப்பிராயம் இல்லை, கன்க்ளூஷன் இல்லை, ஒப்பீனியன் இல்லை, கொடுக்க வேண்டியதுதான். தியானம் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க, சஜ்ஜன சாங்கச்சம் கேளுங்க. வால்மீகி மகர்ஷி எல்லோருக்கும் தெரியும். ஒரு திருடன் புத்துல உட்காந்து வால்மீகம் அப்படின்னா புத்து வால்மீகி ஆயிட்டாரு. ஒரு திருடன் மகர்ஷி ஆயிருக்காருன்னா எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு யாரு எப்படின்றது தேவையில்லை, கொடுக்கறது தான் நம்ம டியூட்டி. ஒரு மழை பெய்யுது, இயற்கை எல்லாருக்கும் கொடுக்குது, இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நினைச்சு கொடுக்காது. சூரியன் இருக்காரு, அவருடைய வெளிச்சம் எல்லோருக்கும் கொடுக்குறாரு, இவங்களுக்கு கொடுக்க கூடாது, அவர் பாவி இப்படின்னு எதுவும் இல்லை. பூமி அப்படிதான், பூமி தாயி. அதை போல நம் அனைவருக்கும் கொடுக்கணும், அவ்வளோதான். கடைசியாக இந்த ஸ்லோகத்தோட நம்ம செஷனு முடிச்சுக்கலாம். எதவரைக்கும் நீ பூமி மேல வரணும் அப்படின்றதுக்கு சொல்றாரு. தேத்வம் புக்வா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தலோகம் விசந்தி ஏவம் த்ரயி தர்மா மனுப்பிரபன்னா கதாகதம் காம காமாலபந்தே. அதாவது தேத்வம் புக்வா ஸ்வர்கலோகம் விசாலம், இங்கிலிருந்து உடல் விட்டு மேல கிளம்பி போகும் பொழுது, ஸ்வர்க உலகத்துக்கு போகும் பொழுது எத்தனை நாள் இருக்க முடியும்? உன்னுடைய புண்ணியம் காலி ஆகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோ. புண்ணியம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கிளம்பு, பூமிக்கு கிளம்பு. மர்த்திய உலகம், மர்த்தியலோகம் விசந்தி. விசந்தி அப்படின்னா பஞ்ச விசந்தின்னு வரும் உத்தரகீதத்தில். அப்படின்னா 24 + 1. 1 ஆன்மா, 24 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களுக்கு சக்தி கொடுக்கறது ஆன்மாதான். ஆனா 24 தத்துவங்கள் மூலமாக ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த 24 தத்துவங்கள் தாண்டி வந்தாதான் ஆன்மாவை பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவிசந்தின்னு சொல்வாரு. பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரங்கள், சூக்ஷ்ம ஸ்தூல
காரண மகா காரண உடல்கள், அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த கரணங்கள், மனோ புத்தி சித்த அகங்காரங்கள் அனைத்தும் தாண்டினா பரம ஆன்மாவை நீ தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ படிப்படியாக ஆன்மீக வழியில் ஒன்று தாண்டி நம்மை நாம் ஆன்மாவா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த நாதா பரமான்மா என்றது தெரிஞ்சுக்குவோம். அதை வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. தேத்வம் புக்தா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணிய மர்த்தலோகம் விசந்தி ஏவம் த்ரயி தர்மா. தட் இஸ் 3 தர்மங்கள் உள்ளது மனிதனுக்கு. ஒன்று உடல் தர்மம், இந்த உடலை ஜாகிரதையா பார்த்துக்கணும். எதுக்குன்னா உடல் இருந்தாதான் பூமி மேல சாதிக்கிற விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால உடல் தர்மம் இருக்குது. டெய்லி குடிச்சிடணும், சாப்பிடணும். இந்த உடலை ஜாகிரதையா ஆரோக்கியமா வச்சுக்கினாதான் வேலைகள் செய்ய முடியும். இது உடல் தர்மம். அடுத்தது குடும்ப சமூக தர்மம். குடும்பத்தையும் பார்த்துக்கணும். சொசைட்டிக்கு ஏதோ கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். இது குடும்ப சமூக தர்மம். 3வது ஆத்ம தர்மம். ஆன்மாவுடைய தர்மம் தியான தர்மம். இது ஸ்வதர்மம். அதனால இது 3 முடிக்கிற வரைக்கும் நீ வந்து போக வேண்டியதுதான். நம்ம 2-3 செய்கிறோம். சொசைட்டி தர்மம், குடும்ப தர்மம், உடல் தர்மம், ஆன்ம தர்மம் இருக்குது. தியானம் பண்ணணும், தியானம் சொல்லி கொடுக்கணும், ஞானம் பெறணும், ஞானத்தை கொடுக்கணும். அதை வரைக்கும் வந்து போக வேண்டியதுதான். குருஜி ஈஸியா தியான வழி நீ செய், மற்றவங்களுக்கு கொடுத்துரு. எல்லாமே ஈஸியா சொல்லி கொடுத்தாரு. கொடுக்க இந்த ஆன்மா பரமான்மா நிலைக்கு போகிறது. ஆன்மா கேட்கும், பரமான்மா கேட்க மாட்டா இருக்கும். கொடுக்கறது தான், அவ்வளோதான் பரமான்மா. அதனால அந்த தன்மை வளரும் நமக்குள்ள. கதாகதம் காம லபந்தே கதா அகதா. தட் இஸ் போகிறோம் வரோம். எதை வரைக்கும்? காம லபந்தே. காமம் அகாமம் ஆகிற வரைக்கும் எனக்கு எதுவும் தேவையில்லை, இருக்கிறதுல நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் ஹாப்பியாக ஜீரோவாக இந்த ப்ரெசண்ட் ஸ்டேட்டில் இருந்து ஒர்க்கு செஞ்சுட்டே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அனைத்தோட இருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் அவர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. Thank you. I love you.